நீதிநெறி கதைகள். கதையோட தலைப்பு கரடி இளவரசி கல்யாணம். வாங்க கதைக்குள்ள போகலாம். கெனடின்னு ஒரு பெரிய நகரம். அந்த நகரத்தில் அசோகன்னு ஒரு மன்னரோட அரசாட்சி நடந்துட்டுருக்கு. அந்த அரசாட்சியில் எந்த ஒரு குறையுமே இருக்காது. மக்களுக்கு தேவையான எல்லா சேவைகளையுமே அந்த அசோகன் செஞ்சு கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட மன்னன் அசோகனுக்கும் ராணி லலிதாவுக்கும் 7 வருஷங்களுக்கு அப்புறம் ரெட்டை பெண் குழந்தைங்க ரொம்ப அழகாக பிறந்திருக்கிறாங்க. அந்த ரெட்டை குழந்தைங்களுக்கு பெயர் சூட்டு விழா வைக்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக ஊரையே அழைச்சி எல்லாத்துக்குமே சாப்பாடு போட்டு 1 வாரத்துக்கான உணவையும் அன்னதானமாக போட்டு, ஏன்னா 7 வருஷங்களுக்கு அப்புறம் அந்த குழந்தைங்க பிறந்திருக்கிறாங்கன்றதுனால எதுவாக இருந்தாலும் 7 எண்ணிக்கை வர மாதிரியே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஊருக்கே திருவிழா நடக்கிற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான பெயர் சூட்டு விழா தான். எல்லா தேவதைகளுக்கும் முன்னாடி ரோஜா, பூஜா அப்படின்ட்டு அந்த ரெட்டை பிறவிகள் பெண் குழந்தைங்களுக்கும் ரொம்ப அழகாக பெயர் சூட்டு விழா நடந்து முடிஞ்சிருச்சு. ராணி லலிதா அவங்களோட குழந்தைங்களை கூட்டிகிட்டு அவங்களோட அறைக்கு கிளம்பலான்ட்டு குழந்தைங்களை தூக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போது திடீர்னு ஒரு தேவதை பறந்து வந்து அரண்மனைக்குள்ளே வந்துட்டாங்க. ராஜா ராணி முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு, என்ன லலிதா, அசோகன் நல்லா இருக்கிறீங்களா? ரொம்ப சுகமாக இருக்கிறீங்க போல இருக்கு. உங்களோட பெண் குழந்தைங்களோட பெயர் சூட்டு விழாவுக்கு என்னை கூப்பிடணும்னு உங்களுக்கு தோணவே இல்லைல்ல? நானாக தான் வரணுமோ? தேவலோகத்தில் உள்ள எல்லா தேவதைகளையும் கூப்பிட தெரிஞ்சிருக்குது, என்னை மட்டும் கூப்பிடலையே, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்ல அப்படின்ட்டு அந்த தேவதை கேட்குறாங்க. அதுக்கு அந்த ராணி சொல்கிறாங்க, இல்லை தேவதையே, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. எங்களோட தவறு இங்கே எதுவுமே கிடையாது. நாங்கள் தேவலோகத்தில் உள்ள எல்லா தேவதைகளுக்கும் தான் சொல்லிவிட்டோம், நீங்கள் வரல. அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? இப்போ தான் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருச்சுல்ல தேவதையே, எங்களுக்கும் இப்போ தான் எல்லாமே புரிய வருது. நாங்கள் உங்களுக்கு என்னென்ன சேவைகள் செய்யணுமோ எல்லாத்தையுமே நல்லபடியாக செய்கிறோம். நீங்கள் எங்களோட 2 குழந்தைங்களையும் நல்லபடியாக ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் தேவலோகத்துக்கு சந்தோஷமாக போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. சரி சரி லலிதா, அசோகன், ரொம்ப வருத்தப்படாதீங்க. நான் இந்த குழந்தைங்களை ஆசீர்வாதம் பண்ணுறேன். 2 வரம் 2 குழந்தைங்களுக்கு தரட்டுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. கண்டிப்பாக தேவதையே, நீங்கள் என்ன வரனாலும் எங்களோட 2 குழந்தைங்களுக்கும் தரலாம். இப்போ எங்களுக்கு உங்களோட சந்தோஷம்தான் ரொம்ப முக்கியம். உங்களோட விருப்பத்துக்கு நீங்கள் வரங்களை கொடுங்க அப்படின்ட்டு லலிதாவும் அசோகனும் சொல்கிறாங்க. தரேன், இதோ வரத்தை தரேன். 2 குழந்தைங்களும் நல்லா அழகாக முத்து முத்தாக இருக்கிறாங்களே, எவ்வளோ அழகான வரத்தை தரேன்ட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மந்திர சக்தியால் ஜீ பூம்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை எப்போவுமே சுயநலமாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு வரத்தை கொடுத்துட்டாங்க. இன்னொரு குழந்தைக்கும் நான் வரத்தை கொடுக்க போகிறேன், ஜீ பூம்பா அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க. ராணி லலிதா, வேண்டாம் தேவதையே வேண்டாம், இந்த குழந்தைக்கு நீங்கள் வரத்தை கொடுக்கவே வேண்டாம். குழந்தைக்கு நீங்கள் வரத்தை கொடுத்ததே போதும். நீங்கள் வரமெல்லாம் கொடுக்க வேண்டாம் தேவதையே, எங்களை மன்னிச்சிருங்க. உங்களை நாங்கள் கூப்பிடாமல் இருந்தது ரொம்ப பெரிய தவறு தான். அதுக்காக நீங்கள் இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. குழந்தைங்களுக்கு போய் இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுக்குறீங்களே, நிறுத்துங்க தேவதையே, நிறுத்துங்க அப்படின்ட்டு லலிதா சொல்லி அழுகிறாங்க. அதுக்குள்ளேயும் அந்த 2வது குழந்தை பூஜாவுக்கும் வரத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு தண்டனையை கொடுக்குறாங்க. கரடி முகமாக மாறணும், கரடி முகமாக மாறணும், இப்போவே அந்த குழந்தை கரடி முகத்துக்கு மாறிடணும் அப்படின்ட்டு ஒரு சாபத்தை கொடுக்குறாங்க. உடனே அந்த பூஜாங்கிற குழந்தையோட முகமும் கரடி முகத்துக்கு மாறிடுச்சு. போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படின்ட்டு அந்த தேவதை கேட்குறாங்க. போதும் தேவதையே போதும், நிறுத்துங்க அப்படின்ட்டு அந்த ராணி கத்துறாங்க. அப்படின்னு சிரிச்சுட்டு, நான் ஒன்றும் தேவதை கிடையாது, சூரி நகரத்தோட மிகப்பெரிய அரக்கி. உங்களோட அரசாட்சியில் நடக்கிற எந்த விஷயங்களுமே எனக்கு சுத்தமாக பிடிக்கலை. நீங்கள் மக்களுக்கு நிறையா நல்ல விஷயங்களை செய்கிறதுனால எனக்கு நிறையா பாதிப்புகள் உண்டாகுது. அதனால தான் இவ்வளோ பெரிய தண்டனைகளை நான் கொடுத்தேன். இனிமே உங்களோட கெனடி மாநகரத்தில் எப்படியெல்லாம் நல்லது நடக்குதுன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்வாசல் வழியாக அரக்கி அரண்மனையை விட்டு பறந்து போயிட்டா. முன்வாசல் வழியாக ஒரு அழகான தேவதை பறந்து வராங்க.
அந்த தேவதை கூடவே அவங்களோட தோழி தேவதைகளும் பின்னாடியே பறந்து வராங்க. அந்த தலைவி தேவதை சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க அரசனே அரசியே, நாங்கள் உங்களுக்கு உதவுறோம். நடந்த எல்லா விஷயங்களும் எங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம். நீங்கள் கவலையே படாதீங்க அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க தேவதையே, என்ன சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிற எந்த விஷயமும் எனக்கு சுத்தமாக புரியல. கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்களேன் அப்படின்ட்டு அந்த தேவதைக்கிட்ட அந்த ராணி கேட்குறாங்க. உங்களோட 2 பெண் குழந்தைங்களும் இப்போ இளம் வயது பெண்களாக மாறினா மட்டும்தான் அவங்களோட சாபத்தை நிவர்த்தி பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. சரிங்க தேவதையே, அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் சொல்கிறது எல்லாமே நாங்கள் செய்கிறோம். எங்கள் குழந்தைங்க பழைய நிலைமைக்கு வந்தாலே போதும் அப்படிங்கிறாங்க. இப்போ போய் சந்தோஷமாக தூங்குங்க. நாளையிலேருந்து உங்களோட வாழ்க்கையே மாறப்போகுது. அதுக்குள்ளே 1000 கஷ்டங்கள் வரும், சந்தோஷங்கள் வரும். கஷ்டங்களை கடந்து தான் சந்தோஷம் வரும். ஆனால் அதை எல்லாத்தையுமே எதிர்நோக்க நீங்கள் தயாராக இருங்க அப்படின்ட்டு அந்த தேவதை சொல்கிறாங்க. அதுக்கு அசோகனும் சரிங்க தேவதையே, நல்லது அப்படிங்கிறாங்க. மறுநாள் விடிஞ்சிருச்சு. அந்த ரோஜாங்கிற பொண்ணு ஒரு இளம் வயது பெண்ணாக உருமாறிட்டா. அந்த பூஜாங்கிற குழந்தையும் இளம் வயது பெண்ணாக உருமாறிட்டாங்க. ஆனால் முகம் மட்டும் கரடி முகமாகவே இருக்குது. கரடி முகம் கொண்ட இளவரசி அந்த அரண்மனையில் உள்ளவங்க எல்லாரும் பார்த்தோன்னே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. இங்கே பாருங்களேன், கரடி முகம், இவங்க கூடலாம் யார் பேசுவா விளையாடுவா? அது இல்லாமல் இவ்வளோ பெரிய இளவரசி ஆயிட்டாங்க. முகம் இன்னும் கரடி முகமாகவே தான் இருக்குது. பார்க்குறதுக்கு அழகாகவே இல்லை. எப்படி அழகான இளவரசன் கிடைப்பாங்க? அப்படின்ட்டு முகத்தை திருப்பிக்கிறாங்க. ஆனால் ரோஜா இளவரசி தான் ரொம்ப அழகாக இருக்கிறாங்க. அவங்க கூடயே விளையாடலாம், சந்தோஷமாக இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு அழகான இளவரசன் கிடைப்பாங்க அப்படின்ட்டுலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ விஷயங்களையும் அந்த கரடி இளவரசி கேட்டுட்டு ஒன்றுமே சொல்லாமல் ரொம்ப அமைதியாக அவங்களோட அறைக்கு வந்துட்டாங்க. அவங்களோட நகைகள் எல்லாத்தையும் பத்திரமா எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு அதெல்லாம் அடுக்கி வச்சிட்ருக்குறாங்க. சரி, நாம் இப்போ புத்தகங்கள் படிக்கலான்னு சொல்லிட்டு புத்தகங்கள் படிக்கிறாங்க. தினமும் இப்படியே தான் போயிட்டுருக்குது. அந்த கரடி இளவரசி அவங்களோட அறையை விட்டு வெளியில் போகிறதே விட்டுட்டாங்க. அவங்க அறைக்குள்ளேயே என்னென்ன வேலைகள் செய்ய முடியுமோ, அவங்கள சந்தோஷப்படுத்த முடியுமோ எல்லா விஷயங்களுமே அவங்களே தனக்குத்தானே பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கரடி இளவரசியை யாருமே கண்டுக்கவே இல்லை. அந்த ரோஜாங்கிற இளவரசிக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. ரோஜாவோட திருமணத்துக்கு ரோஜாவோட நண்பர்கள் எல்லாருமே வந்திருக்கிறாங்க. இந்த பூஜா கிட்ட யாருமே பேசவே இல்லை. ரொம்ப சீரும் சிறப்புமா பிரம்மாண்டமாக ஊரையே அழைச்சி திருமணத்தை நல்லபடியாக நடத்தி முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறமும் நாம் இங்கே இளவரசியாக இந்த அரண்மனையில் இருக்கவே வேண்டாம், நாம் இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிவிட்டு அவங்களோட அறைக்குள்ளே வேகமாக ஓடுறாங்க. அப்போ தான் ராணி லலிதாவும் அரசன் அசோகனும் அந்த கரடி இளவரசியவே கண்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. கரடி இளவரசியோட அறைக்கு வந்து அவங்கக்கிட்ட தனியாக பேசுகிறாங்க. பூஜா, நீ இந்த அரண்மனையை விட்டு கிளம்பிடுமா. நம்ம நகரத்தில் உள்ள மக்கள் எல்லாருமே உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. இதை எல்லாத்தையும் எங்களால் பார்த்துட்ருக்க முடியாதுமா. உன்னோட உண்மையான முகம் எப்போ திரும்ப வருதோ அப்போ நம்ம அரண்மனைக்கே நீ பெருமையாக வா. இப்போ நீ உனக்கு பிடிச்ச இடத்துக்கு போய் சந்தோஷமாக இரு அப்படின்ட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் சொல்கிறாங்க. சரிம்மா, சரிப்பா, அப்போனா நான் போயிட்டு வரேன். என்னை நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி விடுங்க அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் அந்த கரடி இளவரசிக்கு அவங்க அம்மா உணவெல்லாம் தராங்க. அந்த உணவெல்லாம் வாங்கிக்கிட்டு அந்த அரண்மனையில் உள்ளவங்க யாருக்குமே தெரியாமல் கரடி இளவரசி அவங்களோட பயணத்தை தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கால் போன போக்கிலே நான் போக போறேன், யாருமே இல்லாத தீவுக்கு தான் போறேன், கால் போன போக்கிலே நான் போக போறேன் அப்படின்ட்டு பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக அந்த கரடி இளவரசி அவங்களோட பயணத்தில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்குறாங்க. தூரத்தில் கடல் நீரும் படகு ஒன்று நிற்கிறதும் தெரியுது. சரி, நாம் அந்த படகுல உட்காந்துக்கிட்டு நம்மளே ஓட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. படகை பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது. அதுவும் ஒரே ஒரு படகு தான் இருக்கே, நமக்காகவே இருக்குது போல். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இந்த படகுல போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படகுல ஏறி போய் உட்காந்துக்கிட்டாங்க. முதல்ல படகை ரொம்ப பொறுமையாக நிதானமாக ஓட்டிகிட்டு போயிட்டுருக்குறாங்க. போயிட்டே இருக்கும்போது இருள் சூழ ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வேளை மணி சாயங்காலம் ஆயிருக்கும் போல இருக்குது, அதனால தான் இருட்டுது அப்படின்னு நினச்சிட்ருக்குறாங்க. குளிர்ந்த காற்று வேற வீச ஆரம்பிச்சிருச்சு. இடி இடித்து மின்னல் மின்னி மழை பெய்ய தொடங்கிருச்சு.
இப்போ நம்ம என்ன பண்ணுறது? எந்த பக்கம் போகணுன்னே தெரியலையே. எனக்கு வேறு ரொம்ப பயமாக இருக்குது. இது வரைக்கும் நாம் இது மாதிரி தனியாக வந்தது கூட கிடையாதே. என் கூட யாருமே இல்லையே. இந்த பிரச்சனையை நானாக தான் தனியாக சமாளிச்சாகணும். சரி, சமாளிப்போம் அப்படின்ட்டு அந்த படகுல ஒரு பெரிய கொடி ஒன்று நட்டி வச்சுருக்குறாங்க. அந்த கொடியில் உள்ள கம்பை போய் பிடிச்சிக்கிட்டா. காற்று ரொம்ப பலமாக வீசினதில் படகு ஏதோ ஒரு இடத்துக்கு போய் கரை சேர்ந்துருச்சு. அந்த கரடி இளவரசி நல்லபடியாக கரைக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. சரி, ரொம்ப நமக்கு பசிக்குது, எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படகுலேருந்து எழுந்திருச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பான்னு பார்த்து ஒரு கடல் கன்னி அந்த கடல் நீர்லேருந்து வெளியில் வராங்க. வருக வருக இளவரசியே, வருக வருக கரடி இளவரசியே, வருக வருக அப்படின்ட்டு வரவேற்குது. ஹேய் கடல் கன்னி, நீங்கள் என்ன வரவேற்கிறீங்களா? யாருக்குமே என்னை பிடிக்காது, உங்களுக்கு மட்டும் என்னை இவ்வளோ பிடிச்சிருக்குதே அப்படின்ட்டு இந்த கரடி இளவரசி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த கடல் கன்னி, ஆமாம் இளவரசியே, கரடி இளவரசியே, உங்களோட அழகென்ன, அறிவென்ன, புகழென்ன, எங்களோட நகரத்துக்கே உங்களை பற்றி நல்லா தெரியும். எங்கள் இளவரசனுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? எங்கள் இளவரசனை கல்யாணம் பண்ணிக்க போகிற இளவரசியாச்சே நீங்கள். அப்போனா உங்களை நாங்கள் வரவேற்காமல் இருப்போமா? நம்மளோட அரண்மனையை நீங்கள் பார்க்கணுல்ல. நீங்கள் அதுக்காக என்ன பண்ணணும் தெரியுமா? அதோ அங்கே ஒரு பாறை தெரியுதுல்ல, அந்த பாறையில் படுத்து கொஞ்ச நேரம் கண்ணை மூடிக்கோங்க. சில நிமிஷங்கள்லையே நீங்கள் அரண்மனைக்கு வந்துடுவீங்க அப்படின்ட்டு அந்த கடல் கன்னி சொல்லுது. உடனே அந்த கரடி இளவரசி, இந்த கடல் கன்னி இவ்வளோ விஷயத்த நம்மக்கிட்ட சொல்கிறாங்களே, உண்மையாக தான் இருக்கும். சரி, இவங்க சொல்கிற மாதிரியே கேட்கலான்னு சொல்லிட்டு, சரி கடல் கன்னியே, நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாறை மேலே படுத்து கண்ணை கொஞ்ச நேரம் மூடிக்கிட்டாங்க. அந்த கடல் கன்னி சொன்ன மாதிரியே அரண்மனை இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. அரண்மனை தோட்டத்தில் நின்றுட்டுருக்குறாங்க. குட்டி குட்டி மனுஷங்க நிறையா பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே, ராணி வந்துட்டாங்க, ராணி வந்துட்டாங்க, வாங்க வாங்க எல்லாரும் ராணியை சுற்றி கூட்டிகிட்டு போகலாம், எல்லாரும் வாங்க நம்ம ராணியை அரண்மனைக்குள்ளே கூட்டிகிட்டு போகலாம், வாங்க வாங்க அப்படின்ட்டு எல்லாருமே கூச்சல் போடுறாங்க. அப்படின்ட்டு பாட்டெல்லாம் பாடிட்டு அவங்கள அரண்மனைக்குள்ளே போய் உட்கார வச்சுட்டாங்க. உங்களுக்கு என்னென்ன வசதிகள் வேணுமோ தயங்காமல் கேளுங்க இளவரசியே, இளவரசன் எல்லாத்தையுமே உங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுக்குறாங்க. மதியானமாக நல்லா தடபுடலாக விருந்தெல்லாம் வைக்கிறாங்க. சரி, இதெல்லாம் நமக்கு யார் பண்ண சொல்கிறது? யாராக இருக்கும் அப்படின்ட்டு இளவரசி தனக்கு தானே யோசிச்சுட்ருக்குறாங்க. அப்பான்னு பார்த்து தானாக ஒரு குரல் சத்தம் கேட்குது. நீங்கள் பயப்படாதீங்க, நான் தான் நாக இளவரசன் பேசுகிறேன் இளவரசியே, நாக இளவரசன். உங்கள் கண்ணுக்கு நான் இப்போ தெரிய மாட்டேன், நீங்கள் நினச்சா மட்டும்தான் நான் என்னோடய பழைய உருவத்துக்கு வர முடியும் அப்படின்ட்டு அந்த இளவரசன் சொல்கிறாங்க. அதுக்கு அந்த கரடி இளவரசியும், செய்கிறேன் இளவரசனே, உங்களுக்கு என்ன உதவி நான் செய்யணும் சொல்லுங்க, நான் தாராளமாக செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. என் கூடவே வாங்க வாங்க அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த இளவரசன். உங்களோட அழகை இந்த கண்ணாடியில் பாருங்கள், அப்போ என்னுடைய நாக உருவத்தை நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரியே கண்ணாடியில் அந்த இளவரசியும் முகத்தை பார்க்குறாங்க. அந்த நாக இளவரசனும் அந்த கரடி இளவரசி பக்கத்தில் நிற்கிறது நல்லா தெரியுது. உடனே இந்த கரடி இளவரசிக்கு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் ஆகிப்போச்சு. ஆமாம் இளவரசனே, ஆமாம், நீங்கள் நாக இளவரசனே தான். நான் நம்பவே இல்லை, ஆனால் இப்போ தான் என்னால் நம்ப முடியுது. எனக்கு கிடைச்ச சாபம் மாதிரியே உங்களுக்கும் ஒரு சாபம் கிடைச்சிருக்க போல். என்னோட சாபத்தை உங்களாலேயும் உங்களோட சாபத்தை என்னாலேயும் தான் நிவர்த்தி பண்ண முடியும் போல இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த நாக இளவரசனும் கண்ணாடியிலேருந்து வெளியில் வந்துட்டாங்க. ஆமாம் இளவரசியே, நீங்கள் ரொம்ப சரியாக சொன்னீங்க. நாம் நம்ம பழைய உருவத்துக்கு வர்றதுக்கான வழிகளை பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த நாக இளவரசனும் சொல்கிறாங்க. சரி சரி இளவரசனே, நான் இதை பற்றி எங்கள் அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ஒரு கடிதம் எழுதி அனுப்பி விடுறாங்க. அந்த கடிதத்தை அசோகனும் லலிதாவும் படிச்சுட்டு அவங்க பதில் கடிதமும் போடுறாங்க. கடிதம் வந்து சேர்ந்த சில நாட்கள்லேயே தேவலோகத்து தேவதை கரடி இளவரசியை சந்திக்கிறதுக்காக வராங்க. கரடி இளவரசியே, நான் உங்களை சந்திக்கிறதுக்காக தான் வந்தேன். உங்களோட அம்மாவும் அப்பாவும் தான் என்னை இங்கே அனுப்பி வச்சாங்க. உங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக தான் இளவரசியை நான் இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் கேட்டு நடந்தீங்கன்னா உங்களோட பழைய உருவத்துக்கு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் தேவதையே,
இதுக்காக தான் நான் இத்தனை நாட்களாக காத்துட்ருந்தேன். நீங்கள் சொல்கிறது எதுவாக இருந்தாலும் நான் அதை கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஒரு நாள் முழுக்க தண்ணி குடிக்காமலோ உணவு உண்ணாமலோ நீங்கள் அந்த மலை மேலே ஏறி அங்கே உள்ள தண்ணீரில் நீங்கள் முகத்தை கழுவி அந்த தண்ணீரை நீங்கள் குடிச்சிட்டு நாக இளவரசனுக்காக நீங்கள் அங்கேருந்து கொஞ்சமாக தண்ணியை சிந்தாமல் எடுத்துகிட்டு வந்து அந்த இளவரசனுக்கு தந்தீங்கன்னா அந்த இளவரசனோட பழைய உருவமும் வந்துடும் அப்படின்றாங்க. இந்த கரடி இளவரசியும் அந்த தேவதை சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு ஒரு நாள் முழுக்க அவங்க சொன்னபடியே செய்கிறாங்க. அதே மாதிரி அங்கே போய் முகத்தை கழுவுறாங்க. அவங்களோட பழைய உருவம் வந்துடுது. அவங்களோட முகத்தை அந்த தண்ணீரில் பார்த்தோன்னையும் அந்த இளவரசிக்கு ஆச்சரியம் தாங்க முடியலை. அதுக்கப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த இளவரசனுக்கு தரலான்ட்டு எடுத்துகிட்டு வராங்க. அப்போ திடீர்னு ஒரு தேவலோக தேவன் வந்து நிற்கிறாங்க. இளவரசியே, உங்களோட இளவரசன் இப்போ சிறையில் அடைப்பட்டு இருக்கிறாங்க, அவங்கள மீட்கணும், நம்ம சீக்கிரமாக போயாகணும், வாங்க என் கூட அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த இளவரசி தேவலோகத்து தேவன் கூட நாக இளவரசன் எங்கே இருக்கிறாங்களோ அங்கே திரும்பி வந்துட்டாங்க. தேவலோகத்தில் உள்ள தேவன் அந்த நாக இளவரசனை சிறையிலேருந்து மீட்டு எடுத்துட்டாங்க. அப்போ தான் அந்த பூஜாங்கிற இளவரசிக்கு சந்தோஷமும் நிம்மதியும் வருது. இந்தாங்க இளவரசனே, உங்களுக்காக தான் இந்த தண்ணீரை நான் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த தண்ணீரை நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களோட பழைய உருவத்துக்கு நீங்கள் வந்துடலான்னு சொல்லிட்டு அந்த தண்ணீரை கொடுக்குறாங்க. அந்த தண்ணீரை அந்த நாக இளவரசன் குடித்த உடனேயுமே அவங்களோட பழைய உருவத்துக்கு வந்துடுறாங்க. இத்தனை வருஷங்களாக அந்த இளவரசியவும் இந்த இளவரசனையும் நீ எப்படியெல்லாம் ஆட்டி படைச்சிட்டு இருந்த, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும். இனிமே பாரு, நீ வெளியிலையே சுத்த முடியாது, உன்னை நான் ஒரு பாட்டிலில் போட்டு அடைச்சி வச்சிடறேன்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு பாட்டிலை எடுத்து அந்த அரக்கியோட உருவத்தை சின்ன உருவமாக மாற்றி அரக்கியை தூக்கி அந்த பாட்டிலுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த நாக இளவரசனும் கரடி இளவரசியும் ரொம்ப சந்தோஷமாக திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ நான் என்னோடய அம்மா அப்பா இருக்கிற அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போகிறேன், வாங்க இளவரசனே, நாக இளவரசனே அப்படின்னு சொல்லிட்டு தனியாக நடந்து போன அந்த இளவரசி குதிரை வண்டியில் அவங்களோட அழகான கணவன் நாக இளவரசன் கூட ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் பழைய முகத்தோடவும் அவங்களோட அரண்மனைக்கே திரும்பி வந்துட்டாங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒருத்தவங்களோட தோற்றத்தை பார்த்து யாருமே எடை போடக்கூடாது. அவங்களுக்குன்னு தனித்தனி திறமைகள் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, யாருக்கும் தீங்கு செய்யவே கூடாது. நாம் தீங்கு செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அந்த தீங்கை விட பல மடங்கு தீங்கு நம்மளை வந்து சேரும். நல்லவங்களுக்கு 1000 கஷ்டங்கள் வரும். அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் நாம் உடச்சி நொறுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். ஆனால் சந்தோஷம் மிக பெரியதாக தான் இருக்கும். நாம் நல்லது நினச்சி நல்லதே செஞ்சுட்டு இருந்தோம்னா நமக்கு நல்லதே வந்து சேரும். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகள்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அடுத்த கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.